கோவை சௌரிப்பாளைய பகுதியில் தினசரி குடித்துவிட்டு தகராறு செய்த கணவனை மனைவியே கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சௌரிப்பாளையம் கருணாநிதி நகரைச் சேர்ந்த சண்முகநாதனுக்கு பாக்கியம் என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். வெள்ளிக்கிழமை அதிகாலை சண்முகநாதன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பாக்கியம் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். கதறி அழுத உறவினர்கள் உடலில் காயங்களை கண்டதும் சந்தேகத்தில் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சண்முகநாதன் சடலத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் பாக்கியத்திடம் விசாரித்தனர். அப்போது கணவனை கொலை செய்து விட்டதாக கதறி அழுதுள்ளார். தினசரி மது அருந்துவிட்டு மாலையில் குழந்தைகள் தன்னிடம் தகராறு செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார். மனம் உடைந்து சேலையால் கழுத்தை இறுக்கி கணவனை கொன்றுவிட்டேன் என கூறியிருக்கிறார். பாக்கியத்தை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். குடியால் தந்தை இழந்துவிட தாய் சிறைக்கு சென்றுவிட இருவரும் இல்லாது 2 குழந்தைகளும் பரிதவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பரை அடித்து கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பேட்டை இருளர் காலனியைச் சேர்ந்தவரான முருகவேல் தனது நண்பரான நாகராஜுடன் இணைந்து பாம்பு பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். நேற்று இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது ஒருவர் பாம்பு பிடிக்க அழைத்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த நாகராஜ் கட்டையால் முருகவேலை தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த முருகவேல் சம்பவ இடத்திலேயே பலியானார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகராஜை கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.